நபி வழி என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்கத்து வீட்டில் ஒருவன் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வயிறார நீ உண்பாயே ஆனால் நீ என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய அழுகையை, மற்றவர்களுடைய அழுகுரலை, மற்றவர்களுடைய வேதனையை பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. அதனால் அவர்கள் களத்திற்கு வந்தார்கள். விடுதலை போரில் தன்னுடைய சதவீதத்திற்கு அதிகமாக இஸ்லாமியர்கள் உழைத்ததற்கு காரணம் அதுதான். அந்த விஷயத்தை பார்த்துவிட்டு ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாமியர்கள் தன்னுடைய சதவீதத்துக்கு அதிகமா போராடினாங்கன்னு. இன்னைக்கு தான் அதை நம்புறேன். இந்த சுதந்திர போராட்டத்தில் அவங்க பங்கு எடுத்திருப்பாங்க. ஏன்? சுனாமியில வெளியே வந்துட்டானே, கொரோனா காலத்தில் வெளியே வந்துட்டானே, பெரு வெள்ளத்தின் போது வெளியே வந்துட்டானே, மற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் களத்தில் வந்ததற்கு காரணம் என்னவென்று புரிந்தது. காரணம், அவர்கள் இஸ்லாத்தை நம்புகிறார்கள், தன்னுடைய இறைவனுடைய கூலியை விரும்புகிறார்கள், மனிதர்களினுடைய வெகுமதியை எதிர்பார்க்காமல் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய கூலியை இந்த கூட்டம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால் களத்தில் இறங்கி இந்த கூட்டம் உழைக்கிறது. மரணம் வந்தாலும் வெற்றி என்று இந்த கூட்டம் களத்தில் செயல்படுகிறது. காரணம், இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, மறுமை வாழ்வு அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த உலகத்தில் நன்மையாக வாழக்கூடியவன், நன்றாக வாழக்கூடியவன், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கவில்லை என்றாலும் மறுமையில் மிகப்பெரிய ஒரு கூலியை இறைவன் கொடுப்பான் என்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த தினத்தில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டம் பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது. இப்போ பொதுவாக என்ன தோன்றும் என்றால், இங்கே நூற்றுக்கணக்கான சகோதரிகள், சகோதரர்கள், மாற்று மத அன்பர்கள், காவல்துறை அன்பர்கள், உளவுத்துறை தோழர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இப்ப பொதுவாக என்ன நம் மனதுல தோன்றும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவா அங்கொன்னும் இங்கொன்னுமா இஸ்லாமியர்கள் செய்திருப்பார்கள் போல தெரியுது. அதனால ஒன்னையா தேடி தேடி எடுத்து அதை தொகுத்து எல்லாரும் முன்னாடி வைக்க வேண்டிய ஒரு தேவை இஸ்லாமியர்களுக்கு இருக்கு. அதனால இவங்க வருஷம் வருஷம் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிற மத சகோதரர்கள் நினைக்கலாம், நாமே கூட அதை நினைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் ஒரு சூழல் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிப்பாங்க. பள்ளிக்கூடத்துல ப்ராஜெக்ட் ஒர்க்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு, 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கு? விடுதலை போராட்ட வீரர்கள் சிலருடைய படங்களை எடுத்து ஒட்டி வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடனே நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நோட்டு புக்லாம் விற்கும்ல, அந்த ஷாப்புக்கு போய் இந்த மாதிரி விடுதலை போராட்ட வீரர்களுடைய லிஸ்ட் கேட்கிறாங்க, கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க எங்க வேணாலும் நீங்க போய் கேளுங்க. ஒரு பக்கத்துல ஏறக்குறைய 16 to 20 விடுதலை போராட்ட வீரர்களுடைய படம் இருக்கும். அதுல ஒரு முஸ்லீம் போட்டோ கூட இருக்காது. பார்த்திருக்கீங்களா? ஒண்ணு கூட இருக்காது. ஒரு 10 விதமானதை வாங்கினீங்கன்னா அதுல எங்கேயாவது ஒரு மூலையில மௌலானா அபுல் கலாம் ஆசாத்ன்ற போட்டோ இருக்கும். ஒருவேளை இஸ்லாமியர்கள் அவ்வளவு குறைவாகத்தான் செய்திருப்பார்கள் போல தெரிகிறது. அதனால தான் அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளம் சொல்லும். வரலாற்று பாட புத்தகங்களும் அதைத்தான் இன்று பேசிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோமேயானால், நம்முடைய ரத்தம் கொதிக்கும், கண்கள் பனிக்கும், கோபம் கொப்பளிக்கும். ஏன் இந்த துரோகம் என்று உங்களுடைய உள்ளம் உங்களை நோக்கியே கேட்கும். ஏனென்றால் இந்தியாவினுடைய விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் செய்தது கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஒரு சிலர் நினைக்கலாம்,
இஸ்லாமியர்கள் வழக்கம் போல இப்ப பெண்கள் எல்லாம் ஹிஜாப் அணிந்து வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெரியவர்கள் எல்லாம் தாடி வைத்துக் கொண்டு தொப்பியோடு ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவரவர்கள் அவரவருடைய வணக்க வழிபாடுகளில் அவங்க வீடு அவங்க குடும்பம் என்று இருக்கிறாங்க அமைதியா. அது அவங்களுடைய மார்க்கத்துல சொல்ற மாதிரி தொழுதுகிட்டு அவங்க இருந்துப்பாங்க என்கின்ற ஒரு கோணத்தில் கூட ஒரு சிலர் நினைக்கலாம். அவங்க பெருசாலாம் விடுதலை போராட்டத்திற்கு எதுவும் செய்திருக்க மாட்டார்கள் என்று நாம் நினைக்கலாம். இஸ்லாமிய பெண்கள் பொதுவாகவே வீட்டை விட்டு வெளியே வராதவங்க. அவங்களுடைய விஷயங்களைத்தான் செய்யக்கூடியவர்கள். அதனால அவங்க விடுதலை போராட்டத்தில் கலந்திருக்க மாட்டார்கள் என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்கின்ற ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார், இந்தியாவினுடைய விடுதலை இஸ்லாமியர்களுடைய ரத்தத்தினால் தான் சாத்தியமானது என்று எழுதுகிறார். இந்தியா என்கின்ற இந்த நாடு இன்று விடுதலை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இஸ்லாமியர்களுடைய இரத்த துளிகள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்தியாவினுடைய விடுதலைக்கு இஸ்லாமியர்கள் பங்காற்றியது போல் இங்கே இருக்கக்கூடிய எந்த சமுதாயமும் பங்காற்றவில்லை என்று அவர் பதிந்திருக்கிறார். இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியது என்று அவர் எழுதி வைத்து சென்றிருக்கிறார். நீங்கள் எந்த போராட்ட வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த போராட்ட வடிவத்தில் எல்லாரை காட்டிலும் முன்னணியில் இருந்தது இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தார்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பல 100 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது. போர்ச்சுகீசியர்கள் இந்த நாட்டிற்கு உள்ளே வருவதற்காக எத்தனித்த போது 1490களிலேயே களமிறங்கி போராடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். மலபார் கடற்கரைகளுக்குள்ளே போர்ச்சுகீசியர்கள் நுழைவதற்காக முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அகமது குஞ்சாலி மரைக்காயர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியருடைய தலைமையில் ஒரு படை அமைத்து போரிடப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், எக்காரணம் கொண்டும் எதிரிகளை எங்களுடைய நாட்டிற்குள் அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய ரத்தம் இந்த நிலத்திலும் அந்த கடலிலும் சிந்தி ஒட்டுமொத்த நிலமும் கடலும் ரத்த சகதியாக மாறினாலும் எதிரிகள் உள்ளே வர அனுமதிக்க மாட்டோம் என்று 400-500 வருஷத்துக்கு முன்னாடி பேசிய சமுதாயம் இன்றைக்கு வரலாற்று பாட புத்தகத்தில் பெயர் நினைவு கூறக்கூட வக்கில்லாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவமானத்தை தாங்க முடியாமல் தான் வருட வருடம் இப்படி நாங்கள் செய்த தியாகத்தை, எங்களுடைய மூதாதையர்கள் செய்த தியாகத்தை, எங்களுடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தை பட்டியல் போட வேண்டிய ஒரு கேவலமான நிலைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கிறது. உலகில் வேறு எந்த சமுதாயமாவது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்திருக்குமேயானால் அவர்கள் தலையில் தூக்கி வைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்று இந்த சமுதாயம் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நினைவு கூறுவதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவிற்கு. கண்ணியத்திற்கு உரியவர்களே, நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படையை எடுத்துக்கொண்டாலும் சரி, காந்தியினுடைய படையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, முதல் இந்திய விடுதலை போர் என்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றிலும் இஸ்லாமியருடைய பங்கு இருக்கிறது. முதல் இந்திய விடுதலை போர்னு சொல்லி இன்னைக்கு வரலாற்று பாட புத்தகங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டா, 1857 மங்கள் பாண்டே என்பவருடைய தலைமையில் சுதந்திர போராட்டம் நடந்தது என்று இன்றைய பாட புத்தகங்கள் சொல்கிறது. ஜான்சி ராணி என்று பேசுகிறது. ஆனால் இந்தியாவினுடைய விடுதலை போர் என்பது 1757 தொடங்கிவிட்டது. 100 வருஷத்துக்கு முன்னாடி சிராஜுத்தௌலா என்கின்ற ஒரு இஸ்லாமிய அரசன் அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தொடங்கினான். பிளாசி போர் என்கின்ற ஒரு போரில் கொல்லப்பட்டார். அது நடந்து முடிந்து சில ஆண்டுகளில் 9 ஆண்டுகளில் மைசூரை சார்ந்த ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் களத்திற்கு வந்து விட்டார்கள். சாதாரணமான வீரர்களா? சாதாரணமான போராளிகளா? உலக அரங்கில் நெப்போலியன் போனோபேட் என்று சொல்லக்கூடிய மா வீரர்களோடு தொடர்பில் இருந்த ஒரு மிகப்பெரிய வீரன் திப்பு சுல்தான். தன்னுடைய எதிரியால்
மதிக்கப்பட்ட ஒரு மனிதன். எப்ப ஒரு எதிரி மதிப்பான் தெரியுமா? ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம், சூரியன் மறையாத நாடு என்று அறியப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம், அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், திப்பு சுல்தான் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரை யூனியன் ஜாக் கொடி இந்தியாவில் பறக்காது, அவன் அப்படிப்பட்ட வீரனாக இருக்கிறான் என்று அவர்கள் பேசினார். மிகப்பெரிய ஒரு வீரன். அவன் களத்தில் இறங்கி ஒரு 17 வயது சிறுவனாக போரிட்டதை பார்த்துவிட்டு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தன்னுடைய ராணிக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் சொல்கிறான், ஒரு பேய் எவ்வாறு போரிடுமோ அவ்வாறு அவன் போரிட்டான். பேயில மார்க்கத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை. அவன் சொல்றான் பேய் மாதிரி. ஒரு மாந்தோப்பில் வைத்து திப்பு சுல்தானை நாங்கள் சுற்றி வளைத்து விட்டோம். ஹைதர் அலி என்கின்ற ஒரு அரசனுடைய மகன், இளவரசன் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டு விடுவான் என்று நாங்கள் நினைத்தோம். அவன் தனியால் நாங்கள் பல 50 பேருக்கு மேல் இருக்கிறோம், சுற்றி வளைக்கப்பட்டோம், கொன்று விடுவோம் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் எங்களில் பலருடைய தலை உருண்டது, நாங்கள் தப்பிச் செல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்தது என்று அவன் சொன்னான். கர்நாடகாவில் நடந்த போரில் ஆங்கிலேய படைகள் தோற்று தமிழகத்திற்கு வந்து, தமிழகத்தில் தஞ்சாவூரில் தோற்று காஞ்சிபுரம் வரை துரத்தி அடிக்கப்பட்டு சென்னையில் போய் ஆங்கிலேய படை ஒளிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு திப்பு சுல்தானுடைய வீரம் என்பது இருந்தது. கண்ணியத்திற்கு உரியவர்களே, உலகில் இருக்கக்கூடிய இந்தியாவில் அன்று இருந்த அரசர்கள் எல்லாம் தங்களுடைய எல்லைகளை விரிவாக்கிக் கொள்வதற்காக போரிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய எதிரி வெள்ளை என்றான், பிரிட்டிஷ் அதிகாரிகள் தான் என்பதை ஆரம்ப காலத்திலேயே எத்தனித்து அதற்காக களத்தில் இறங்கி போராடிய மிகப்பெரிய ஒரு போராளி திப்பு சுல்தான். அவன் ஒரு முஸ்லீமாக களத்தில் இருக்கவில்லை, மராட்டியர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டான். அவனுடைய அமைச்சர்களில் பலர் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவன் அந்த மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்தான். இன்றைக்கு மைசூர் சில்க் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மைசூர் சில்கை உருவாக்குவதற்கு அவன் போட்ட விஷயங்கள், அவன் போட்ட விதை இருக்குது. மிகப்பெரிய நில சீர்திருத்தத்தை அவன் அந்த மைசூர் பகுதியில கொண்டு வந்தான். எந்த அளவிற்கென்றால், கிரிஷ் கர்னாட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கர்நாடக எழுத்தாளர், ஒரு நாடக ஆசிரியர் தன்னுடைய வார்த்தையில் சொன்னார், இந்த பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு, எங்க பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு திப்பு சுல்தானினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கிரிஷ் கர்னாட் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகவியலாளர், ஒரு சினிமாக்காரர் சொல்றார். படிப்பாளி. எப்படி பெங்களூர் என்கின்ற அவ்வளவு பெரிய நகரத்திற்கு ஒரு முஸ்லிமினுடைய பெயரை வைப்பதற்கு அவர் எத்தனித்தார்? ஏனென்றால் அவர் ஒரு முஸ்லீமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இஸ்லாமியராக இருந்தார். ஆனால் அவர் போரிட்டது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக என்பதை அவர் நம்பினார். பிரிட்டிஷ் அதிகாரிகள் சொன்னார்கள், நமக்கு எதிரியாக இருப்பதற்கு தகுதியானவன் திப்பு சுல்தான், மற்றவனெல்லாம் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம், இவனை எதிர்க்க முடியவில்லை. பொதுவாக நீங்க பாருங்க, ஊர்ல கதைகள் சொல்லுவாங்க. என்ன மாதிரி கதைகள் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நல்லவன் கெட்டவனுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னா, அல்லது இரண்டு தரப்புக்கு இடையில சண்டை நடக்குதுன்னா, ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை தப்பா சொல்லும். இப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் சண்டை போடுது திப்பு சுல்தான் கூட. திப்பு சுல்தான் எதிர்த்து சண்டை போடுறான். அப்போ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கானவர்கள் சண்டையிட்டு இருக்கிறார்களா இல்லையா? ஆனால் யாரை குறித்து பிரிட்டிஷ் நாட்டில் அதிகமாக பேசப்பட்டது, யாரை குறித்து அதிகமாக அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் எழுதப்பட்டது, யாரை குறித்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லப்பட்டது, சொல்லுவாங்களா இல்லையா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் சாப்பிடலாம் பூச்சாண்டி வந்துருவான் என்று சொல்வார்களா இல்லையா? அப்படி இங்கிலாந்து என்கின்ற நாட்டில், லண்டன் என்கின்ற நகரத்தில் திப்பு சுல்தானை காட்டி அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் பயமுறுத்தப்பட்டார்கள். வரலாறு. அவனை வைத்து கார்ட்டூன்கள் தயாரிக்கப்பட்டது. ஏன்? பெரிய எதிரி, சமாளிக்க முடியாத ஒரு எதிரியா இருக்கிறான், அவன் என்ன செய்வான்னு சொல்லி தெரியல, என்ன செஞ்சாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான் என்று
அவனை குறித்து படுமோசமாக இங்கிலாந்தில் பேசப்பட்டது என்றால் பேசுவான். ஏன்னா அவனை மிகப்பெரிய அளவிற்கு எதிர்க்கக்கூடிய எதிரியாக அவன் இருந்தான். கண்ணியத்திற்கு உரியவர்களே, நீங்கள் எண்ணி பாருங்கள், அந்த திப்பு சுல்தான் எனக்கூடிய அந்த பெரிய வீரன் இன்று நம்மால் பாராட்டப்படுகிறார்களாம். திப்பு சுல்தானை குறித்து தப்பும் தவறுமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திப்பு சுல்தான் மோசமானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். திப்பு சுல்தான் பல பேரை கொன்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 1803 ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. அந்த கடிதத்தில் திப்பு சுல்தானோடு போரிட்ட ஒரு அதிகாரி எழுதுகிறார், திப்பு சுல்தானினுடைய மரணத்திற்கு பிறகுதான் இந்தியா எங்களுடைய வசம் வந்தது என்பதை நாங்கள் நம்பினோம் என்று அவர் சொல்றார். அவ்வளவு பெரிய எதிரியாக, குடைச்சல் கொடுக்கக்கூடியவராக திப்பு சுல்தான் என்பவன் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார். இந்த விஷயம் வரலாற்றினுடைய பாட புத்தகத்தில் இருந்து மறைக்கப்படுகிறது. நாமும் அதை குறித்து தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றைய தினத்தில் திப்பு சுல்தானினுடைய படைகள் தமிழகத்தில் இருந்த வேலு நாச்சியாருக்கு உதவியாக இருந்தது. அன்று இருந்த திப்பு சுல்தானினுடைய படைகள் இந்த கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலைக்கு உதவியாக இருந்தது. அன்றைய காலத்தில் இருந்த திப்பு சுல்தானினுடைய படைகள் சின்ன மருதுக்கு துணையாக இருந்தது. கோபால்சாமி நாயக்கர் என்று சொல்லக்கூடியவருக்கு உதவியாக இருந்தது. திப்பு சுல்தான் எல்லோரோடும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடியவனாக இருந்தான். இன்று அது வரலாற்று பாட புத்தகத்தில் சொல்லப்படவில்லை. காந்தி சொன்னார், இந்திய விடுதலை போராட்டம் மட்டும் திப்பு சுல்தானினுடைய தலைமையில் தொடர்ந்து இருக்குமேயானால் என்றோ இந்த நாடு சுதந்திரம் அடைந்திருக்கும் என்று இந்த நாட்டினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்கிறார். ஆனால் அவரை குறித்து எந்த பாட புத்தகத்திலும் இல்லை. திப்பு சுல்தானை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்கின்ற லிஸ்டில் யாரும் வைக்கவில்லை. அவனை குறித்து தவறான ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். மருது பாண்டியர்களை குறித்து பேசுவார்கள், அவர்களுடைய வீரத்தை குறித்து பேசுவார்கள். சிவகங்கை சீமையை ஆண்ட அந்த மருது பாண்டியர்களோடு இருந்ததில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது இருந்திருக்கிறது. அந்த விடுதலை போராட்டத்தில் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு, சின்ன மருது பெரிய மருது குடும்பத்தை சார்ந்த பல பேர் கொல்லப்பட்டதற்கு பிறகு, மருது பாண்டியர்களுடைய பிள்ளையாக இருந்த ஒருவர் முத்துவடுகை என்று ஒரு இடத்திலும் துரைசாமி என்று இன்னொரு இடத்திலும் சொல்லப்படுகிறது, அவர் கொல்லாமல் விடப்படுகிறார். சிறுவன், அவரையும் அவரோடு சேர்த்து இன்னொருவரையும் நாடு கடத்துகிறார்கள். அந்த நாடு கடத்தியவருடைய பேர் என்ன? ஷேக் ஹுசைன். யார் இந்த ஷேக் ஹுசைன்? யார் இந்த ஷேக் ஹுசைன் என்றால், அன்று சின்ன மருதுவும் அங்கு இருக்கக்கூடிய அரசர்களும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி படையை கட்டி எழுப்புகிறார்கள். சின்ன மருது, கட்டபொம்மனுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய ஊமைத்துறை, அங்கே இருந்த கோபால்சாமி, விருப்பாச்சி கோபால் நாயக்கர், அதே மாதிரி கோவையை சார்ந்த தீரன் சின்னமலை, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி படையை கட்டி அமைக்கிறார்கள். அதற்கு பேர் திண்டுக்கல் புரட்சி படை என்று பெயரிடப்படுகிறது. அந்த படையினுடைய நோக்கம் ஆங்கிலேயர்களினுடைய மிகப்பெரிய கிடங்குகளை எல்லாம் தரைமட்டமாக்க வேண்டும் என்பது. அந்த படைக்கு தலைமையேற்றது யார்? ஷேக் ஹுசைன். அந்த ஷேக் ஹுசைனையும் முத்துவடுகையும் காயிலும் கால்களிலும் மிகப்பெரிய விலங்குகளை இட்டு பெரிய பெரிய குண்டுகளை தூக்கி வைத்து மலேசியாவினுடைய பினாங்கு என்கின்ற ஒரு தீவுக்கு நாடு கடத்துகிறார்கள். கை விலங்குகளை கலட்டி விடவில்லை. ஒரு தருணம் வருகிறது, அவனை யார் நாடு கடத்தினானோ அந்த நாடு கடத்திய வேல்ஸ் துரை என்பவன் பினாங்கு தீவுக்கு வருகிறான். எந்த மொழியும் புரியாத ஒரு ஊரில், உண்பதற்கு கூட வழியில்லாத ஒரு நேரத்தில், உண்பதற்கு கூட உணவுகளை கொடுக்காமல் கொடுமைப்படுத்தக்கூடிய சூழலில் இச்சப்பட்டி அமில்தார் ஷேக் ஹுசைன் அவருக்கு சொல்லப்படுகிறது, நீ அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு உனக்கு அவங்க உணவு கொடுப்பாங்க. வேற குரூப்பா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்காங்களே அவங்களுடைய குரூப் என்ன செஞ்சிருக்கோம்? சாரி யுவர் ஆனர் அப்படி சொல்லியிருப்பான். அவன் சொன்னான், மன்னிப்பு கேட்டு வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி
பட்டினி கிடந்து செத்தான் ஷேக் ஹுசைன். சின்ன மருதையும் பெரிய மருதுவையும் பற்றி பேசக்கூடிய நேரத்தில், ஊமைத்துறையையும் கட்டபொம்மனையும் குறித்து பேசக்கூடிய நேரத்தில், தீரன் சின்னமலையை குறித்து பேசக்கூடிய நேரத்தில், இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஏன் ஷேக் ஹுசைனை குறித்து பேசவில்லை? இங்க நாங்க ஏதாவது கதை எழுதிட்டு இருக்கோமா? வரலாற்று புத்தகங்களில் மறைக்கப்பட்டவையை தோண்டி எடுத்து பேச வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கிறது. எப்படி மறைக்கிறார்கள்? ஆனா அடிக்கடி மாட்டிக்கிறான். அது வேற ஒன்று. திப்பு சுல்தானுடைய விஷயங்களை எல்லாம் மறைச்சானா இல்லையா? சமீபத்தில் RSS என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு கூட்டத்தை நடத்துது. இங்க நடத்திருக்காங்க, தமிழகத்தில் தான் இங்க நடத்திருக்காங்க. நடத்தக்கூடிய நேரத்தில் அதற்கு சிவன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரோவினுடைய டைரக்டர், அவர் அங்க போனார் தெரியல, சரி போயிட்டார். அவரு RSS அந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பேசுறார். அவர் ஒரு யாரு? ராக்கெட் சயின்டிஸ்ட். ராக்கெட் விடுறாங்கல்ல, PSLV GSLV ராக்கெட் விடுவாங்க. அந்த ராக்கெட்ல தான் செயற்கைக்கோளை வச்சு அப்படியே அதை விட்டு அது இப்போ சுத்தும், பூமியை சுத்தி நிறைய தகவல்களை இங்க அனுப்பும். அந்த ராக்கெட் அனுப்பக்கூடிய தொழில்நுட்பத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் கிட்ட, சங்கிகள் தானே, என்ன சொல்றாரு? ராக்கெட் தொழில்நுட்பத்தை இன்று பெரிதாக பேசுகிறோமே, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? இந்தியர்கள் தான். உடனே எல்லாருக்கும் சந்தோஷம், வா இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் அடுத்து சொல்றார், யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கா. அவர் சொன்னாரு, திப்பு சுல்தான். ஆமா, இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தது திப்பு சுல்தான். அவர் கைகளில் இருந்த புத்தகங்களை, அவர் பிரான்சினோடு வைத்திருந்த தொடர்பை வைத்து, அவருடைய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதலாக பீரங்கி குண்டுகளில் இருந்து ராக்கெட் போல சென்று தாக்கி ஆங்கிலேய படைகளை சிதறடித்தவன் யார் என்றால் திப்பு சுல்தான். சிவன் போய் சொல்றாரு, எல்லாம் அப்படி தலையை குனிஞ்சுக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இவர்கள் மறைக்க நினைத்தாலும் முடியாத அளவிற்கு தியாகத்தை செய்த மிகப்பெரிய வீரன் திப்பு சுல்தான். முதல் இந்திய விடுதலை புலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மைசூரினுடைய புலியாக வாழ்ந்த திப்பு சுல்தானை குறித்து யாரும் பேசுவதில்லை. கட்டபொம்மனை குறித்து பேசுவார்கள். பெரிய பெரிய டயலாக் எல்லாம் சினிமாவில் வரும். இப்ப அவரை கூப்பிட்டு போயிட்டு பார்ப்பதற்காக, ஜாக்சன் துரை அவரை பார்ப்பதற்காக கட்டபொம்மன் செல்லக்கூடிய நேரத்தில் கட்டபொம்மன் கூட போனது யாரு? அவருடைய பாதுகாவலர்களா கூட இருந்தது யாரு? இன்றும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்களில் அந்த பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறது. மம்மது என்று அழைக்கப்படக்கூடிய 3க்கும் அதிகமான நபர்கள் அவரோடு சேர்ந்த 3 பேருக்கும் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள். யார் கூட இருந்தா? கட்டபொம்மனோடு. கட்டபொம்மன் என்கின்ற மாவீரனோடு இருந்தவர்கள் யார் என்றால் இஸ்லாமியர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். இவன் சொல்றான் இல்லையா, முதல் இந்திய விடுதலை போர், மங்கள் பாண்டே ஜான்சி ராணி என்றான. ஆனால் அந்த முதல் இந்திய விடுதலை போரில் கடுமையாக களத்தில் நின்று போராடியது யார் என்றால் இஸ்லாமியர்கள். அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்றது யார் என்றால் பகதூர் ஷா. கடைசி முகலாய அரசராக இருந்த, பேரரசராக இருந்த பகதூர் ஷா தான் அந்த முதல் இந்திய விடுதலை போருக்கு தலைமையேற்று நடத்தினார். அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு தன்னுடைய சொந்த மண்ணில் இருக்க முடியாமல் ரங்கூனில் சிறை வைக்கப்படுகிறார். மரணிக்கக்கூடிய தருவாயில் பகதூர் ஷாவினுடைய பிள்ளைகள் கைது செய்யப்படுகிறார்கள். கேப்டன் ஹாட்சன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆங்கிலேய அதிகாரி. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு நாள் காலையில பகதூர் ஷாக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக, பொதுவா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சாப்பாடு, அதுக்கு மேல ஒரு கப்பை போட்டு மூடி கொண்டு வருவாங்க. அப்படிதான் பாத்திருக்கீங்களா நீங்க? இங்கிலீஷ்ல அப்படிதான் கொடுப்பாங்க. ஒரு சாப்பாடு தட்டு வருது, அது மூடி இருக்குது. மூடி இருக்கக்கூடிய சாப்பாட்டு தட்டை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதை பார்க்கிறார்கள். பார்க்கக்கூடிய நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள தன்னுடைய இளவரசர்கள் இருவருடைய தலை வெட்டி வைக்கப்பட்டிருக்கு. பகதூர் ஷாவினுடைய ரியாக்ஷனை பார்ப்பதற்கு அந்த ஹாட்சன் என்பவன் வெயிட் பண்றான். கொல்லப்பட்ட, தன்னால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய தலை அந்த தட்டில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, அழுகல, கலங்கல, கண்ணீர் விடவில்லை. பகதூர் ஷாவை பார்த்து ஹாட்சன் கேட்கிறா, உனக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை, பயப்படலையா, கோவப்படலையா? பேரரசர்கள் என்றுமே பயப்படுவதில்லை. என்னுடைய பிள்ளைகள்
அந்த தைமூர் வம்சத்து பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை தைரியமாக இருந்து செய்து விட்டார்கள் என்று சொல்லி அப்படி சாதாரணமாக கடந்து சென்றார். இதை நாம சொல்லல, சங்கிகளினுடைய குரு என்று சொல்லக்கூடிய வீர சவார்கர் என்று இவர்கள் அழைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சாவர்கர் தன்னுடைய புத்தகத்தில், எரிமலை என்கின்ற புத்தகத்தில் எழுதிய விஷயம் இது. 1857 இந்திய விடுதலை போர், சுதந்திர போர் நடந்துச்சுன்னு சொன்னாங்களே, அதை நடத்தியது மௌலவி அஹமதுல்லா ஷா. எந்த மௌலவிகள் பள்ளிவாசலில் மட்டும்தான் இருப்பார்கள் என்று இவர்கள் நினைத்தார்களோ, எந்த மௌலவிகள் தொழுகையை மட்டும்தான் வைப்பார்கள் என்று நினைத்தார்களோ, எந்த மௌலவிமார்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே வருவதில்லை என்று நினைத்தார்களோ, அந்த மௌலவிமார்களுடைய தலைமையில் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய இந்திய விடுதலை போர் என்று நடந்தது. அதில் ஒருவர் மௌலவி அஹமதுல்லா ஷா. இன்னொரு வரலாற்று குறிப்பு சொல்கிறது, மௌலவி அஹமதுல்லா ஷாவினுடைய தலைமையிலான படை எங்களை சுற்றி வளைத்து விட்டது, நாங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம், எங்களுக்கு வரவேண்டிய உணவுகள் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது, இன்னும் சில நாட்களுக்கு மட்டும்தான் உணவு இருக்கும் என்கின்ற நிலை, எப்போதோ மரணித்து விடுவோம் என்கின்ற ஒரு சூழல். அப்படிப்பட்ட நேரத்தில் அனுமான்கிரி என்கின்ற ஒரு ஊரை சார்ந்த சில பூசாரிகள் எங்களுக்கு உதவி செய்தார்கள். நாங்கள் அந்த இடத்தில் இருந்து தப்பிச் சென்றோம். ஒருவேளை அந்த முற்றுகையில் மௌலவி அஹமதுல்லா ஷா வெற்றி பெற்றிருந்தாரே ஆனால் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியே இருந்திருக்காது என்று சொல்வது யார் என்றால் பிரிட்டிஷ்காரன். நாம சொல்லல, நாம சொல்லுவது எல்லாம் இன்றும் லண்டன் அருங்காட்சியகத்திலும் நூலகங்களிலும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள். மௌலவி அஹமதுல்லா ஷாவை கொன்றது ஒருவன். ஏன் கொன்னா? மௌலவி அஹமதுல்லா ஷாவினுடைய தலைக்கு 50,000 விலை நிர்ணயித்து அன்று அரசாங்கம் வைத்திருந்தது. ஜெகநாத் சின்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனுடைய தம்பி இவரை சுட்டுக் கொன்று அவருடைய தலையை வெட்டி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்களிடம் கொடுத்து 50,000 பணத்தை வாங்கி கொண்ட வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இந்திய நாட்டிற்காக உயிரையும் உடலையும் தந்த சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது. கண்ணியத்திற்கு உரியவர்களே, இந்த போராட்டங்கள் எல்லாம் முடிந்து போராட்டம் அடுத்த கட்டத்தை அடைந்து சத்தியாகிரக போராட்டம், அகிம்சை வழி போராட்டம், காந்தியின் தலைமையில் போராட்டம் என்று போராட்ட களங்கள் மாறக்கூடிய நேரத்தில் அப்போதும் களத்தில் நின்றது யார் என்றால் இஸ்லாமியர்கள் தான். காந்தியோடு நெருக்கமாக அன்று இருந்தது யார் என்றால் இஸ்லாமியர்களில் பல பேர். பொதுவாக சொல்லுவாங்க, பிர்லா ஹவுஸில் இருந்து காந்தி நடந்து போகும்போதுதான் கோட்சே சுட்டார். ஏனென்றால் காந்திக்கும் பிர்லாவுக்கும் அவ்வளவு நெருக்கமான உறவு. யாரு பிர்லா? பிர்லா என்பவர் யார் என்றால் அன்றைய இந்தியாவின் மிக பெரும் பணக்காரர்களில் ஒருவர். டாடா பிர்லா என்று சொல்வாங்கல்ல, அதுல ஒருத்தர். பிர்லாவுக்கு நிகரான பெரும் பணக்காரர் ஒருவர் இருந்தார் அந்த நாட்டில், இந்த நாட்டில் அந்த நேரத்தில். தெரியுமா அவர் யார் தெரியுமா? எந்த ஊர்க்காரர்னு தெரியுமா? இதே தமிழகத்தை சார்ந்தவர் ஜமால் முகமது. இந்த திருச்சியில இருக்குல்ல ஜமால் முகமது கல்லூரி, அந்த கல்லூரியை நிறுவிய ஜமால் முகமது அவர் சாதாரணமான ஆள் இல்லை. அன்று இருந்த ஃபிகி என்று அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வணிக அமைப்பினுடைய தலைவராக இருந்தார். தோல் ஏற்றுமதியில் அன்று இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட தோலில் 50% அதிகமான தோலை ஏற்றுமதி செய்தவர் ஜமால் முகமது. அந்த ஜமால் முகமது ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்திற்காக காந்தி அவர்கள் அவரை அணுகி பொருளாதாரம் கேட்கக்கூடிய நேரத்தில் பிளாங்க் செக் கொடுக்கிறார். பிளாங்க் செக் தெரியுமா? பிளாங்க் செக்னா ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி செக், அதுல எவ்வளவு காசு வேணாலும் ஃபில் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னார். சொல்லுவோமா அப்படி? நம்ம யாரும் எவ்வளவு வேண்டுமானாலும் ஃபில் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு நெருக்கமாக இருந்த பிர்லா கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலையேன்னு சொல்லி 1,00,000 ரூபாய் காந்தி எழுதி கொண்டார். 1,00,000 ரூபாய்னா சாதாரண விஷயம் கிடையாது. அன்றைய கணக்குக்கு பார்ப்போமேயானால் 1 பவுன் தங்கம் 24 அணா. எவ்வளவு? 24 அணா. 8 அணா என்பது 50 காசு. 24 அணா என்னாச்சு? 1 ரூபாய். 1 ரூபாய் 50 காசு. 1 பவுன் நகை 1 ரூபாய் 50 காசு. அந்த நேரத்தில் 1,00,000 ரூபாயை தூக்கி கொடுத்தவர் ஜமால் முகமது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி அவரோடு கூட நின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், ஜமால் முகமது கல்லூரியை நிறுவிய இன்னொரு நிறுவனர்களில் ஒருவர்
காந்தி சொல்லிவிட்டார் என்கின்ற ஒரு காரணத்திற்காக கதராடை அனுப்ப வேண்டும் என்று சொல்லிட்டார். எல்லாரும் கதராடை தான் உடுத்தணும், அந்நியனுடைய துணியை புறக்கணிக்கணும் என்று சொன்ன நேரத்தில் 50,000 ரூபாய் போட்டு கதராடைகள் தயாரிப்பதற்கென்றே ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறார். அதில் பெரிய அளவிற்கு நஷ்டம் அடைகிறார். நஷ்டத்தை குறித்தும் கவலைப்படாமல் அதே நிலையில் தொடரக்கூடியவராக அவர் இருந்தார். இப்ப நாம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்கு உரியவர்களே. அதே மாதிரி அப்பாஸ் தியாப்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் யாரு? காந்திஜியை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தண்டி யாத்திரை செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவாங்கல்ல, நடந்து போய் உப்பு எடுத்து அதை வைத்து சத்தியாகிரகம் பண்றது. அந்த உப்பு சத்தியாகிரகம் பண்ணுவதற்காக தண்டிக்கு காந்தி சென்று உப்பை தன்னுடைய கைகளில் எடுத்த உடனே அந்த போராட்டத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார். இதோட அது உப்பு சத்தியாகிரகம் முடிஞ்சிருச்சா? உப்பு சத்தியாகிரகத்தை பேசினாலே நீங்க பல பேரை பத்தி பேசுறீங்க. யார பேசுவீங்க? உப்பு சத்தியாகிரகத்தை வடநாட்டில் நடத்தியது காந்தி. காந்தி எங்கே போனார்? உப்பு சத்தியாகிரகம் பண்ணும்போது தண்டியில போனார். ஓகே. தமிழகத்தில் யார் பண்ணா? இதோ வேதாரண்யத்துல. அது யாரு? ராஜாஜி. ஓகே. காந்தி கைது செய்யப்பட்டதற்கு பிறகு உப்பு சத்தியாகிரகத்தை தொடர்ந்தது யார்? வரலாற்று பக்கங்களை நீங்கள் திருப்பி பார்த்தால் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த உப்பு சத்தியாகிரகத்தை தொடர்ந்தது அப்பாஸ் தியாப்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவரை குறித்து காந்தி சொல்கிறார், ஒத்துழையாமை என்கின்ற இந்த இயக்கத்தை காங்கிரஸ் அரசாங்கம், காங்கிரசினுடைய கட்சி கடைபிடிப்பதற்கு காரணமாக இருந்தது அப்பாஸ் தியாப்ஜி தான். அவர்தான் முதலில் இந்த ஒத்துழையாமையை நடைமுறைப்படுத்தினார். எங்க நடைமுறைப்படுத்தினார்? அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயம் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பங்கிட்டு இருக்கிறது. உயிரை இழந்தது போன்று பொருளாதாரத்தையும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இஸ்லாமிய சமுதாயம் கொடுத்திருக்கிறது. அதில் ஒரு உதாரணம் வல்லல் ஹபீப். அவர் யாரு? வல்லல் ஹபீப் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி என்று அமைப்பதற்காக பொருளாதாரத்தை தேடக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாங்கள் போரிடவிருக்கிறோம், நீங்கள் எல்லாம் பொருளாதாரத்தை அள்ளித்தாருங்கள் என்று சொன்னபோது அங்கு இருந்த வியாபாரிகள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுடைய வியாபாரத்தில் 10% நாங்கள் தரோம் சொன்னபோது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடும் கோபத்தோடு பேசினார். அப்போ வல்லல் ஹபீப் என்கின்ற ஒரு நபர் எழுந்து 1 கோடி ரூபாயை கொடுத்தார். 1 கோடி. 1 கோடினா என்ன? அதே கணக்கு தான். 1.5 ரூபாய் 1 பவுண்ட் தங்கம். 1 பவுண்ட் தங்கம் 1.5 ரூபாய் இருந்த நேரத்தில் 1 கோடியை கொடுத்தால் எத்தனை கிலோ தங்கம் வாங்கி இருக்க முடியும்? கொடுத்தார். சமீபத்தில் ஒருத்தர் இறந்து போனார். அமீர் ஹம்சா சென்னையில் இறந்து போனார். அந்த அமீர் ஹம்சா ரங்கூனில் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர். தன்னுடைய சொத்துக்களை இந்த ஐஎன்ஏவுக்காக கொடுத்தார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயிலில் கிடந்தார். சாகக்கூடிய நேரத்தில் பசியோடும் பட்டினியோடும் கடந்து இந்த நாட்டில் செத்து போனார். கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லக்கூடிய வாவு சிதம்பரனார், அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்தது யார்? ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. புதிய சுதேசிய புகைக்கப்பல் கம்பெனி என்று ஒரு வண்டி ஸ்டீம் என்ஜின் மாதிரி வைக்கக்கூடிய ஒரு கப்பலை உருவாக்குகிறார்கள். அதற்கு என்ன ரூபாய்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் 1906ல 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் 20,000 பங்குகள் போடுறாங்க. ஒரு பங்கினுடைய விலை 25 ரூபாய். அதுல ஒரே நபர் ஹாஜி பக்கீர் முகமது சேட், அவர் மட்டும் 40% பங்குகளை வாங்குகிறார். 40%, 8,000 பங்குகள் அவரால் வாங்கப்படுகிறது. ஒரு கப்பல் ஓட்டிய தமிழன் என்று வாவு சிதம்பரனாரை சொல்கிறோமே, அந்த கடிதத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதுல குருசாமி ஐயர், கிருஷ்ண நாயர், வாவு சிதம்பரம் பிள்ளை ஆகிய 3 பேரும் லீகல் அட்வைசர்ஸ் என்று அந்த கடிதத்தில் இருக்கு. அந்த கப்பல் கம்பெனியை நடத்த போவது யார் என்றால் ஹாஜி பக்கீர் முகமது சேட் சன்ஸ் அண்ட் கம்பெனி. அவர்கள் ஏறக்குறைய 40% பங்குகளை வாங்குகிறார்கள். மீதம் உள்ளவர்கள் எல்லாம் சேர்த்து இன்னும் 10% பங்குகளை வாங்குகிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 50% பங்குகளை நீங்கள் வாங்குங்கள் என்றுதான் மக்களுக்கு அறிவிப்பு போச்சு. அப்போ ஒரு கப்பல் வாங்குவதில் ஏறக்குறைய 40% கொடுத்தது இந்த இஸ்லாமிய சமுதாயம்,
ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை குறித்து பேசி இருக்கிறோமா என்கின்ற கேள்வி என்பது வர வேண்டும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த சமுதாயம் அள்ளி அள்ளி கொடுத்தது, உயிரை விட்டது, உறவுகளை இழந்தது. இன்று இந்த நாட்டில் மோசமானவர்களாக இந்த சமுதாயம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய வரலாற்றை இந்த உலகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஏன் செஞ்சா முஸ்லிம் இதையெல்லாம்? எதற்காக இஸ்லாமியர்கள் இதை செய்தார்கள்? செய்ததனால் இஸ்லாமியர்களுக்கு என்ன கிடைத்தது? இந்த நாடு பிரிந்ததே, பிரியக்கூடிய நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் என்று உருவானதே, அந்த இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்தது இஸ்லாமியர்கள். ஒரு கூட்டம் போச்சு, பெரும் கூட்டம் எதிர்த்தது. கான் அப்துல் கபார் கான் என்று சொல்லக்கூடியவர், எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்த்த ஒரு காரணத்திற்காக 45 ஆண்டு காலம் பாகிஸ்தான் சிறைச்சாலையில் தன்னுடைய காலத்தை கழித்தார். அதே மாதிரி தமிழகத்தை சார்ந்த பல பேர் இந்தியாவுடைய பிரிவினைக்காக எதிர்த்து நின்றார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்டினுடைய விடுதலைக்காகவும் இந்த நாட்டினுடைய செழுமைக்காகவும் போரிட்ட இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு நடுத்தெருவில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய விடுதலை போராட்ட கதைகளை பேச வேண்டிய அவல நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம், வரலாற்றை எழுத வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் அந்த இடத்தில் இல்லை. மறைக்கப்படக்கூடிய வரலாறுகளை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய சமுதாயம் இந்த கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழலில் இல்லை. இன்று வரலாறு என்பது தவறானவர்களால் எழுதப்படுகிறது. சரியானவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? சரியானவர்கள் எல்லோரும் வெளிநாட்டில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார், வெளியூரில் இருக்கிறார்கள், வீடுகள் கட்டுவதற்கு எத்தனிக்கிறார்கள், படோடோபமாக வாழ்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். ஆனால் நாளை இதே நிலை தொடர்ந்தால் இந்த நாட்டில் நாம் நடுத்தெருவில் தான் நிற்க போகிறோம், இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நடத்த போகிறோம் என்கின்ற எண்ணம் இந்த சமுதாயத்திற்கு இல்லை. குறிப்பாக இந்த விஷயங்களை ஊட்டி வளர்க்க வேண்டிய இஸ்லாமிய பெண்மணிகள் எந்த எண்ணத்தில் இருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வி வருகிறது. வயிற்றில் நிறைமாத கர்ப்பிணியாக அன்றைக்கு சிறைச்சாலைக்கு சென்றாலே பியாரி பீவி, அந்த தியாப்ஜி ஒருத்தர் பேசணுமே, அந்த தியாப்ஜியினுடைய பெண் தான் சுரையா தியாப்ஜி. அவர்தான் இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை வடிவமைத்தார். இருக்கிறோமா? அலி சகோதரர்களினுடைய தாயாக இருக்கிறாரே, அவர்தான் கதர் ஆடையை நெய்து வந்து மகாத்மா காந்திக்கு கொடுத்தார். அந்த ஆடைக்கு கதர் என்கின்ற பெயர் வந்ததற்கு காரணம் அலி சகோதரர்களினுடைய தாய். தன்னுடைய மகன் மன்னிப்பு கேட்டு விடுவான் என்கின்ற ஒரு சூழல் இருக்குமேயானால் என்னுடைய கரங்களினாலேயே அவன் கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் என்று சொன்னாலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி. இந்த நாட்டில் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து அறிந்து கொள்ளணும். அது குறித்து மக்கள் மத்தியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். அதற்காக தீர்வாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை நோக்கி, கல்வியை நோக்கி இந்த சமுதாயம் நகர வேண்டும். ஏன் இதை செஞ்சாங்க? இவ்வளவு விஷயங்களை ஏன் இந்த சமுதாயம் செய்தது? எப்படி அவர்களுக்கு செய்வதற்கான ஒரு சூழல் உருவானது? ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்கிறது. அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தொலை மட்டும் சொல்லல, இஸ்லாமிய மார்க்கம் நோன்பு வைக்க மட்டும் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு வன் நஸீஹா, மற்றவர்களுடைய நலனை நாடுவது இஸ்லாம் என்று சொன்னார்கள். எதனால சுனாமி வந்த போது பின்னாடி ஒரு பிணத்தை தூக்கி வைத்துக் கொண்டு இதே நாகை மாவட்டத்தில் சுனாமி வரும்போது களத்தில் இறங்கி உழைத்தது யார்? சென்னையில் பெரு வெள்ளம் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை குறித்து கூட கவலைப்படாமல் படகில் சென்று மக்களை மீட்டது யார்? தன்னுடைய வீட்டிற்கு கரண்ட் வந்துச்சா என்று கூட தெரியாமல் இந்த கஜா புயலில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நிவாரணப் பொருட்களை கொடுத்தது யார்? கொரோனா நேரத்திலே மக்கள் எல்லாம் மக்கள் பார்ப்பதற்கே பயந்து கொண்டு ஒடுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஆம்புலன்ஸை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சுற்றியது யார்? இஸ்லாமியர்கள். பெருமைக்காக சொல்லல, சொல்ல வேண்டிய நிலைக்கு எங்களை தள்ளிவிட்டீர்கள். ஏன் அதை செய்தார்கள்? ஏனென்றால் மார்க்கம் அதை அவர்களுக்கு செய்ய சொன்னது. இஸ்லாம் அவர்களுக்கு அதை செய்ய சொன்னது. உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பு என்று இந்த மார்க்கம் சொன்னது. பக்கத்து வீட்டில் ஒருவன் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீ வயிறார உண்ண முடியாது என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம்.
நபி வழி என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்கத்து வீட்டில் ஒருவன் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வயிறார நீ உண்பாயேயானால் நீ என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய அழுகையை, மற்றவர்களுடைய அழுகுரலை, மற்றவர்களுடைய வேதனையை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. அதனால் அவர்கள் களத்திற்கு வந்தார்கள். விடுதலை போரில் தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக இஸ்லாமியர்கள் உழைத்ததற்கு காரணம் அதுதான். அந்த விஷயத்தை பார்த்துவிட்டு ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாமியர்கள் தங்களுடைய சதவீதத்துக்கு அதிகமா போராடினாங்கன்னு. இன்னைக்கு தான் அதை நம்புறேன். இந்த சுதந்திர போராட்டத்தில் அவங்க பங்கெடுத்திருப்பாங்க. ஏன்? சுனாமியில வெளியே வந்துட்டானே, கொரோனா காலத்தில் வெளியே வந்துட்டானே, பெரு வெள்ளத்தின் போது வெளியே வந்துட்டானே, மற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் களத்தில் வந்ததற்கு காரணம் என்னவென்று புரிந்தது. காரணம், அவர்கள் இஸ்லாத்தை நம்புகிறார்கள், தன்னுடைய இறைவனுடைய கூலியை விரும்புகிறார்கள், மனிதர்களினுடைய வெகுமதியை எதிர்பார்க்காமல் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய கூலியை இந்த கூட்டம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால் களத்தில் இறங்கி இந்த கூட்டம் உழைக்கிறது. மரணம் வந்தாலும் வெற்றி என்று இந்த கூட்டம் களத்தில் செயல்படுகிறது. காரணம், இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, மறுமை வாழ்வு அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த உலகத்தில் நன்மையாக வாழக்கூடியவன், நன்றாக வாழக்கூடியவன், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கவில்லை என்றாலும் மறுமையில் மிகப்பெரிய ஒரு கூலியை இறைவன் கொடுப்பான் என்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா? வளர்க்க வேண்டும், வளர்க்கணும். சுயநலவாதிகளாக ஒரு மூமின், ஒரு இஸ்லாமியன் இருக்க முடியாது. இஸ்லாம் என்பது மற்றவருடைய நலனை நாடுவதுதான். அப்ப பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்மணிகள் என் வீடு, என் குடும்பம், என் கணவர் என்று வாழ முடியாது, வாழக்கூடாது. சமூகத்தை கொடுத்து சிந்திக்கக்கூடியவர்களாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அது இந்த நேரத்தினுடைய கடமை. நம்முடைய மூதாதையர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியதும் அதற்குதான் ஒரு காரணம். இஸ்லாமியர்களில் பெரும் கூட்டம் களத்தில் இறங்கி கடுமையான நேரங்களில் கூட உழைத்ததற்கும் அதுதான் காரணம் என்று உங்கள் முன்னால் சொல்லிக்கொண்டு, இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை சாத்தியமாக்கிய மக்களினுடைய இந்த வரலாற்றை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.